மாடல சுயிச்சு தான் சொல்லுவோம். திராவிட மாடல் சரியில்ல. ஒரு சாதாரண ஒரு மாநிலத்திற்கு ஒரு பாதுகாப்புல சாதாரண ஜனங்கள் நாங்கள் எப்படி சாதாரண பொறுப்பாளர்கள் சாதாரண ஜனத்துகள் எப்படி இருக்குது சொல்லுங்க. ஒரு கிரைம்னா ஐஏஎஸ் ரிப்போர்ட் தெரியாதா? எங்களோட கேள்வி ஐஏஎஸ்க்கு தெரியுமா தெரியாதா? ஒரு சாதாரண கஞ்சா விற்கிறான், அவனை டிராக் பண்ணி ஐஏஎஸ் டிராக் பண்ணி பிடிக்குது. சாதாரண ஒருத்தர் கத்தி வச்சிருக்கிறான், டிராக் பண்ணி பிடிக்குது. ஒருத்தர் கொலை பண்றதுக்கு வரான், அவனை டிராக் பண்ணி முடியாதா? ஐஏஎஸ்க்கு தெரியுமா தெரியாதா? இது மாதிரி தான் தெரியும். ஐஏஎஸ்க்கு தெரியுமா தெரியாதா? இது ஒரு ஐஏஎஸ்க்கு தெரியுமா தெரியாதா? மாநில தலைவரான ராம்சாங் அண்ணன் அவர்களே கொலை செய்த இந்த படு பாதக செயலை செய்த இந்த கூலிப்படையினரை உடனடியாக தமிழக காவல்துறை கைது செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம். மேலும் இந்த கொலை சம்பவத்துக்கு பின்னணி காரணத்தோடு இருக்கிற அந்த நபர்களையும் குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உடனடியாக இந்த கொலையாளிகளை கைது செய்யாவிட்டால் கண்டிப்பா நாங்க தமிழ்நாடு அளவில் மாநில அளவில் கண்டிப்பா நாங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். இது கட்சி தலைமையில் நாங்க இதை கேட்டு உடனே இந்த இதைக்குள்ள நாங்க இதை பத்தி நாங்க முடிவெடுக்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு போலீஸ் இதை உடனடியாக கொலையாளிகளை கைது செய்யணும். எங்களுக்கு சந்தேகம் போலீஸ் தான் அதை கண்டுபிடிக்கணும். சந்தேகன்றதுலாம் கிடையாது. கொலையாளிகளை பிடிச்சாதான் உண்மை வெளியே வரும். இதுல யார் இது முக்கியமா காரணமா இருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா ஒரு தலித் லீடர் அவர், ஒரு இந்திய அளவுல ஒரு பேசக்கூடிய ஒரு பெரிய தலைவர் அவர் நாங்க இளைஞர்கள் எழுச்சி நாயகம் ஒரு ரோல் மாடலா நாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரோட வளர்ச்சி பிடிக்காம இந்த திராவிட மாடல் அரசுதான் கண்டிப்பா இந்த கொலைக்கு பின்னணியா இருக்கணும்னு நாங்க சந்தேகப்படுறோம். சார் அவர் அச்சுறுத்தல் வாய்ப்பு இல்லை சார். அவர் ஒண்ணு ரவுடிசம் பண்றவர் இல்லை சார். அவரு ஒரு கட்சியோட மாநில தலைவர் சார். அவர் நல்லபடியா வழிநடத்துவார். ஒரு நல்ல ஒரு தகுதியான ஒரு தலைவர்ன்றதுனால நாங்க அவர் பின்னாடி இன்னைக்கு அவர் உயிருக்கு ஆபத்து அவரை படுகொலை செஞ்ச இந்த கொலையாளிகளை கைது செஞ்சு இந்த திராவிட மாடல் அரசு கைது பண்ணி ஆகணும். இல்லைன்னா இன்று இரவு நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம் சார். எங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு 7 மணிக்கு தகவல் வந்தது தலைவரை வெட்டிட்டாங்க அப்படின்னு. 7 மணிக்கு தகவல் கேட்டுதான் உடனே நாங்க எல்லாம் வந்து சேர்ந்தோம். தலைவர் உடனே அவருடைய உடலை அப்போலோ மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப அடுத்த கட்ட நிகழ்வு போலீஸ் என்ன சொல்லுது, காவல்துறை என்ன சொல்லுது? காவல்துறை தெரியாதா? ஐஎஸ் ரிப்போர்ட் அவங்க போயிருக்கா? உளவுத்துறைக்கு தெரியாதா? இந்த மாதிரி ஒரு தலைவரை கொலை பண்ண போறாங்க தெரியாதா? எப்படி சார் ஒரு நேஷனல் பார்ட்டியோட தலைவரை வெட்ட போறாங்கிறது உளவுத்துறைக்கு தெரியாதா? இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களை கைது பண்ணனா நாங்க ரோட்ல உட்காருவோம், சாலை மறியல் பண்ணுவோம்.